ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அக்ஸி ஜோன். இன்றைக்கி ஒரு குட்டி vlog என்னோட ஈவினிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்றதுக்கான வீடியோ இது தான். ஆஸ் யூஷுவல் குட்டீஸ் 2 பேரும் கிளாஸ் இருக்குது ஈவினிங். ஆனால் இன்றைக்கி அவங்களோட ஹோம்ஒர்க்கை மறந்துட்டாங்க. எப்பயுமே லீவ் சண்டே சாட்டர்டேயில் செஞ்சுருவாங்க. இன்றைக்கி மறந்ததுனால கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தது. அந்த டைமில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவங்கள ஒரு வழியாக ஹோம்ஒர்க் செஞ்சு கிளப்பி அனுப்பி விட்டாச்சு. அதே போல் துணியெல்லாம் கொஞ்சம் துவைக்காமல் இருந்துச்சு. குட்டீஸோட துணி தான் நிறைய விழுகுது. ஏன்னா இங்கே கலர் ட்ரெஸ் இல்லையா, அதையும் துவைக்க போட்டுட்டு ஈவினிங் விளக்கேற்றி ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்கும் இன்னைக்கு கிளாஸ் இருக்குது. நான் பறை கிளாஸ் போயிட்டுருக்கிறேன். இங்கே அதுக்காக ரெடி ஆகணும். சரி, ஒரு ப்ரேயர் பண்ணிடுவோம். இன்னைக்கு டியூஸ்டே ஆச்சே, விளக்கேற்றி ப்ரேயர் பண்ணிடலான்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு நானும் கடகடன் ரெடி ஆகிட்டேன். டியூஸ்டே எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட்டிக்காக தான் ஓடும். நானும் சரி, குட்டீஸ்க்கும் கிளாஸ் இருக்கும். 2 கிளாஸ் இருக்கும். எனக்கும் கிளாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்குது. டைட்டாக ஓடுற மாதிரியே இருக்கும். அதனால எப்பயுமே டின்னர் ஏர்லியாக செய்வேன். எப்படின்னா மதியானம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். குட்டீஸ் வந்த பிறகு அந்த டைம் செஞ்சு வச்சுருவேன். ஆனால் இந்த குட்டீஸ் இன்னைக்கு பண்ண சேட்டையினால ஹோம்ஒர்க் செய்யாதனால நான் அதை செய்யலை. அந்த டைமில் தான் உட்காந்து இந்த குட்டீஸ் 2த்துக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துருந்தேன். நான் ஆக்சுவலி ஏர்லி டின்னர் சாப்பிடுவேன். அதனால நான் 2 தோசை மட்டும் சுட்டு சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு லேட் ஆச்சு. என் ஃப்ரெண்டு சாப்பிடும் போதே ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க கூட தான் கிளாஸுக்கு போவேன். அதனால வேகமாக கிளம்பிட்டு இருக்கிறேன். டியூஸ்டே எப்போயுமே குட்டீஸ் 2 பேத்துக்கும் 2 கிளாஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாஸ் கேட்டிசம் கிளாஸ் போவாங்க. 2வது செஸ் கிளாஸ் போவாங்க. இன்றைக்கி செஸ் கிளாஸ் லீவ் விட்டுட்டாங்க. கிளாஸ் இல்லைன்னு சொல்லி மெயில் வந்துச்சு. லேட்டாக தான் மெயில் வந்துச்சு. சரி, ஓகே, அவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நான் கிளாஸுக்கு கிளம்பி போயிட்டேன். எனக்கு கிளாஸுக்கு போயிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் துவைக்க போட்ட துணியெல்லாம் இவங்க 3 பேரும் சேர்ந்து மடித்து வச்சுருந்தாங்க. மடித்து வச்சிருந்த துணியை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே அம்மா பசிக்குது அப்படின்னாங்க. சரி, ட்ரெஸ்ஸை கூட மாற்றலை. வேகமாக உங்களுக்கு டின்னர் செஞ்சேன். இன்றைக்கி சேமியா தான். தோசை ஊற்றவான்னு கேட்டால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் தெரில, தோசைனா வேலை முடிஞ்சிருக்கும் ஈஸியாக. பட் அவங்க வேணான்னு சொன்னதுனால இன்றைக்கி சேமியா செஞ்சு கொடுத்தாச்சு. இதை விட ஈஸியான மெனு எனக்கு வேறு எதுவும் தெரில. தோசை, இட்லி இந்த மாதிரி தான் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். அது தோசை இட்லி இன்றைக்கி வேணான்ட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நம்ம என்னைக்கு இப்படி ப்ரிப்பேராக ஏதாச்சும் பண்ணலையோ அன்றைக்கி தான் எனக்கு அதை செஞ்சு தரியா, இதை செஞ்சு தரியா, அப்படி செஞ்சு தரியான்னு கேட்பாங்க. இன்றைக்கி தான் என்னால் எதுவும் முடியாது, இப்போதைக்கு இதான் செய்ய முடியும், உடனே பசிக்குதுன்னா சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வச்சாச்சு. இவங்களுக்கு நாளைக்கு ஸ்னோ விழுகுதுன்னு சொல்லிட்டு வெதர் டவுனாக இருக்குது. அதனால லேர்னிங் சொல்லிட்டாங்க. மேடம் 2 பேரும் தூங்க வராமல் சாப்பிட்டுட்டு உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க பீட்ஸை வச்சு நான் ப்ரேஸ்லெட் செய்ய போகிறேன்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு மேடம் பார்த்திங்கன்னா அவங்க கார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறேன், நாளைக்கு லேர்னிங் தானே, கொஞ்சம் லேட்டாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டேவோட ரொட்டீன் இப்படி தாங்க போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.